ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆன் ஏர். சின்னதோ பெருசோ நமக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனா எல்லாருக்கும் இந்த விஷயம் சாத்தியப்படாது. ஏன்னா எந்த ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாவது பண்ணணும். சொந்தமா தொழில் தொடங்க நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. அதுலயும் குறிப்பா வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற லேடிஸ்க்கு பாசிவா ஒரு இன்கம் வேணும், தனக்குன்னு சொந்தமா ஒரு வருமானம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களால 9 to 5 ஜாப்க்கு போக முடியாது. அப்படி இருக்கும்போது வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணி அது மூலமா ஏதாவது வருமானம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆன்லைன் ஜாப்க்கு இப்ப நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ஸோ லேடிஸோ உங்களுக்கு சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்கா, ஆனா பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஏன்னா 20,000க்கும் கம்மியான சின்ன முதலீட்டுல செய்யக்கூடிய சிறு தொழில்கள் 5 பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே வேலிடா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்டா கூட இது அமையலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, பேப்பர் மேஷ் கிராஃப்ட்ஸ். வேஸ்ட் பேப்பர்ஸை பசை மாதிரி இருக்கிற லிக்விட்ஸ் கூட கலந்து இந்த மாதிரி கிராஃப்ட்ஸை கிரியேட் பண்றாங்க. இந்த கலவை ஈரமா இருக்கும் போதே அதுக்கு தேவையான ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அழகா கிரியேட்டிவா கலர் பண்ணி இந்த கிராஃப்ட்ஸை உருவாக்குறாங்க. ரொம்ப குறைஞ்ச செலவுல தொடங்கக்கூடிய தொழில் தாங்க இது. இதுக்குன்னு பிரத்யேகமா டூல் எல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு கிரியேட்டிவா யோசிக்க தெரிஞ்சா போதும். இந்த பேப்பர் மேஷ் ஆர்ட் மூலமா பவுலு, பெண்டன்ட் லைட்டு, அலங்கார பூ, வீட்டு அலங்கார பொருட்கள், பரிசு பொருட்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை தயாரிக்கிறாங்க. இதை சேல் பண்றதுக்கு சோஷியல் மீடியாஸையும் அமேசான், பிளிப்கார்ட் போன்ற தளங்களையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். கிரியேட்டிவிட்டி ஒன்று மட்டும் இருந்தா போதும், இந்த பிசினஸ்ல உங்களால ரொம்ப சக்சஸா வர முடியும். நம்பர் 2, பர்சனலைஸ்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ். கிஃப்ட் மட்டும் எப்பவுமே கொடுத்தாலும் சந்தோஷம், கிடைச்சாலும் சந்தோஷங்க. தங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இப்பெல்லாம் யாரும் கடையில கிடைக்கிற காமனான கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்கறதுக்கு விரும்புறது இல்ல. அதை விட தங்களுக்குன்னே கிரியேட் பண்ணப்பட்ட பர்சனலைஸ்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. அது இப்போ ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இது செய்யறதுக்கு கிரியேட்டிவிட்டி ஒன்று இருந்தா மட்டும் போதுங்க. உங்களோட ரெகுலர் ஜாபை குவிட் பண்ணாம இது ஒரு சைட் பிசினஸா கூட நீங்க பண்ணலாம். இதுக்கு அப்பப்போ என்ன ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தின நாலேஜும் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியும் இருந்தா போதும். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நீங்க மொத்தமா குறைஞ்ச விலையில வாங்கும் போது நீங்க நிறையவே லாபம் பார்க்கலாம். நம்பர் 3, பேக்கிங். உங்களுக்கு பேக் பண்ண தெரியுமா? சரி கேக் பண்ண தெரியுமா? டிசைனா கேக் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படின்னா நீங்க தாங்க அடுத்த அம்பானி. ஏன்னா அதிகமா லாபம் தரக்கூடிய தொழில்களை பத்தின ஆய்வுல பேக்கிங் தொழில் தான் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. ரொம்பவே கம்மியான முதலீட்டுல உங்க வீட்டு கிச்சன்லயே நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை செய்யறதுக்கு ஹார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியும் இருந்தாலே போதும், இந்த பிசினஸ்ல உங்களால சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். நம்பர் 4, எம்ப்ராய்டரி. உங்களுக்கு மட்டும் எம்ப்ராய்டரி போட தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்கோப் இருக்குங்க. ஏன்னா எப்பவுமே டவுன் ஆகாத சில ஃபீல்டுல ஃபேஷன் ஃபீல்டு ஒண்ணு. அதனால ஃபேஷன் ஃபீல்டு சார்ந்து நீங்க எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நீங்களும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட தெரிஞ்சிருந்தா மட்டும் போதுங்க. 10 to 14,000க்குள்ள ஒரு எம்ப்ராய்டரி மிஷினை வாங்கி அந்த எம்ப்ராய்டரியில உங்களோட கைவண்ணத்தை காமிச்சு கை நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நம்பர் 5, ஹேண்ட் பெயிண்டட் லினன். உங்களுக்கு டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதுங்க. லினன், ஷால், ஸ்டோல் இந்த மாதிரி துணிகள்ல பெயிண்ட் பண்ற பிசினஸை நீங்க தொடங்கலாம். ரொம்ப ஈஸியா வீட்ல இருந்தே நீங்க இந்த பிசினஸை ரன் பண்ணலாம். கிரியேட்டிவான திங்கிங்கும் இப்பத்த யங்ஸ்டர்ஸை கவர்ற மாதிரி உங்களுக்கு டிராயிங் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். அழகழகா டிராயிங் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் சேல் பண்றது மூலமா அதிகமான லாபத்தை பெற முடியும். இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் வேலிடாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னும் நல்ல 5 பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை நாங்க அடுத்த வீடியோல போடுறோம். கண்டிப்பா அடுத்த வீடியோவையும் வந்து பாருங்க. ஏதோ ஒரு சின்ன ஐடியாவோ இல்ல சின்ன மொமெண்டோ தான் நம்மளோட லைஃபையே கிக் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், அதையும் மனசுல வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.